அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய அன்புள்ள மாணவனே எனும் புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு தான் சொல்ல விரும்புகிற விஷயங்களை கடிதங்களாக தொகுத்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். படித்து முடித்தபோது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது மாணவர்களுக்கான புத்தகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதருக்குமானது என்று. திரு இறையன்பு கூறுகிறார், மாணவ வாழ்க்கை விதையை போன்றது. விதையில் வீரியம் இல்லாவிட்டால் எந்த மண்ணில் விதைத்தாலும் அது பீரிட்டு கிளம்பாது. மாணவ பருவம் தவத்தை போன்றது. விதை மண்ணுக்குள் தவம் இருக்காவிட்டால் அதிலிருந்து செடி எழும்பாது. நான் அறிவுரை கூற மடல் எழுதவில்லை. உங்களுக்காக என் இதயத்தில் தேக்கி வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தவே இந்த மடல்கள் என்பவர் இன்று பல மாணவர்கள் பெற்றோரை வங்கியாக மட்டுமே பார்க்கின்றனர். அவர்கள் சக மாணவர்களோடு பேசுவதில் 100% நேரம் கூட பெற்றோருக்காக ஒதுக்குவதில்லை. நண்பர்களிடம் நயந்து பேசும் அவர்கள் பெற்றோர்களிடம் எரிந்து விடுவதை பார்க்கிறேன். மின்னணு சாதனத்தில் கண் புதைத்து ஏறிட்டு பார்க்காமல் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு குறுஞ்செய்தி போல பதிலளிப்பதை பார்க்கின்றேன். எத்தனையோ பெற்றோர்கள் எங்கள் பிள்ளை எங்களிடம் பேசுவதே இல்லை, எங்களை பொருட்டாகவே கருதுவதில்லை என்று கண்ணீர் மல்க வருந்துவதை பார்க்கிறேன். என் இனிய சிநேகிதனே, வா, ஒருபோதும் நீ இந்த மாய வலைக்குள் மாட்டிக்கொள்ளாதே. உன் சுண்டு விரலை பிடித்து நடக்க கற்று தந்தவர்கள் அருகில் அமர்ந்து ஆசையாக பேசு, அவர்கள் உள்ளம் குளிர்ந்துவிடும் என பெற்றோரின் பெருமை உணரச் செய்கிறார். நம்முடைய நேர்மை பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் உதயமாகிறது. அப்பாவிடம் போய் சொல்பவன் அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும்? மற்றவர்களின் விழிகள் கவனிக்கின்றன என்பதை விட நம்முடைய விழிகள் நம்மை உற்று நோக்குகின்றன என்று கருதுபவர்கள் பண்பாட்டில் பிறழ்வதே இல்லை. பள்ளியிலிருந்தோ கல்லூரியிலிருந்தோ இல்லம் திரும்பியதும் நடந்தவற்றை பெற்றோரிடம் அப்படியே சொல்வதில் அடங்கியிருக்கிறது தூய்மை. நாம் செய்த தவறுகளையும் பெற்ற தண்டனைகளையும் அவர்களிடம் சொல்லும் பொழுது உங்கள் மனம் பாரம் இழப்பதை அறியலாம். நேர்மை என்பது எல்லோரிடமும் உண்மையாக இருப்பதில் அடங்கியிருக்கிறது. நல்ல மகனாக, சிறந்த மகளாக, உண்மையான மாணவனாக, உற்ற தோழனாக, உதவும் மனப்பான்மை உள்ளவராக இருப்பவர்களே நேர்மையானவர்கள். நேர்மையே உண்மையான சுயமரியாதை. சிம்மாசனத்திற்காக நேர்மையை உதற வேண்டியதில்லை. எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க நேர்மையே ஆயுதம். நேர்மை விளக்கல்ல, அதுவே விழிகள். என் இளைய தோழனே, தோழியே, வாழ்வில் எந்த நிலையிலும் உண்மைக்கு சார்பாக வாழ்வதை நிறுத்திவிடாதே. உனக்கு நேர்மையின்மை கவர்ச்சிகரமாக கூட தோன்றும். தொடக்கத்தில் பளபளத்து விரைவில் பல்லிழிக்கும் போலி நகையை போன்றது அது. நேர்மையை இத்தனை அழகாக விளக்கியவர் இன்னொரு கடிதத்தில் நேரத்தின் அருமையை சொல்கிறார். உனக்கு வாழ்வுக்கான சூத்திரம் ஒன்றை காதில் சொல்கிறேன். நேரத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்வில் நீ சாதிக்க நினைக்கும் அனைத்தையுமே எளிதில் அடைந்து விடலாம். 10 வயதாகும் போது இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் இருக்கின்றன என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. 40 வயதான போது நான் எதுவுமே செய்யவில்லை, என் வாழ்வின் பெரும்பகுதியை வெறுமனே கழித்திருக்கிறேன் என்கிற உணர்வும் பதற்றமும் விரக்தியும் ஏற்பட்டது. 39 வயதில் மறைந்த விவேகானந்தர், பாரதியார் போன்றவர்கள் என்னை பார்த்து வருத்தப்படுவதைப் போல தோன்றியது. எவ்வளவு அரிய நாட்களை பொழுதுபோக்குகளிலும் கேளிக்கைகளிலும் வெறும் அரட்டைகளிலும் செலவிட்டிருக்கிறேன் என்று மனம் நொந்தேன். சின்ன வயதில் 10 மொழிகள் படிப்பேன், பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வாசிப்பேன் என்றெல்லாம் நான் செய்த சங்கற்பங்கள் என்ன என. நான் 40க்கு பிறகுதான் ஞானோதயம் பெற்றேன். அது கண்கெட்ட பிறகு செய்த சூரிய நமஸ்காரமாகவே இருந்தது. அதனால் இப்போதே உன்னை எச்சரிக்கிறேன், என்போல் இருந்து விடாதே என்கிறார். நீ உன் பழக்கங்களை செம்மைப்படுத்திக்கொள். நாம் அன்றாட அட்டவணை ஒன்றை வகுத்து கொள்ள வேண்டும். காலையில் எப்பொழுது எழுவது, உடற்பயிற்சி செய்வது என ஒவ்வொரு செயலையும் அட்டவணைப்படுத்தி கொண்டு அதை முறையாக பின்பற்ற வேண்டும். நேரத்தை வீணடிப்பது வாழ்க்கையை வீணடிப்பதற்கு சமம். நொடிகளின் தொகுப்பே வாழ்க்கை. செய்தித்தாளை தினமும் வாசிப்பது பல் துலக்குவதைப் போல அத்தியாவசியமான ஒன்று என்பதை புரிந்து கொள்.
அது சகல விதத்திலும் உன்னை மேம்பட்ட மாணவனாக மாற்றும். முக்கியமான செய்திகளை, கட்டுரைகளை, நல்ல தலையங்கங்களை படிப்பதோடு நிறுத்திவிடாமல் கத்தரித்து பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவற்றை மீண்டும் மீண்டும் வாசிப்பது சிக்கலான நிகழ்வுகள் குறித்து உன் பார்வையை தெளிவாக்கும். வொக்காபுலரி, ப்ரிப்போசிஷன், பொது அறிவு என அனைத்தையும் மேம்படுத்திக் கொள்ள செய்தித்தாள் வாசிப்பு உதவும். இவ்வாறு செய்தித்தாளின் முக்கியத்துவத்தை சொல்லும் இறையன்பு அவர்கள் புத்தக வாசிப்பு பற்றி சொல்லும் பொழுது, ஒரே ஒரு புத்தகம் நம்மை முழுவதுமாக மாற்றிவிடலாம். அது எந்த புத்தகம் என்று தெரியாததால் தான் பல புத்தகங்களை வாசிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார். உணவு பழக்கங்களை பற்றி கூறும் பொழுது, காலை உணவை தவிர்க்கவே கூடாது. உணவுக்கான ருசியை நாம் தான் வளர்த்து கொள்கிறோம். 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதிய கட்டுரையை எங்களுக்கு பாடமாக வைத்திருந்தார்கள். உணவின் ருசி உப்பில் இல்லை, நாக்கில்தான் இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அது உண்மை என்பதை அனுபவத்தில் அறிந்தேன். தயிருக்கு உப்பு போடாமல் சாப்பிட்டால் அது நாளடைவில் பழகி போய்விடும். எனவே உடலுக்கும் மூளைக்கும் மனதுக்கும் ஏற்ற உணவின் மீது நாம் ருசியை வளர்த்து கொள்ள வேண்டும். இது உடலுக்கு நல்லது என 10 முறை சொல்லி மனோவசியம் செய்து கொண்டால் பாகற்காயும் பாகாய் இனிக்கும். இயற்கையை பற்றி பேசும்போது, இன்று பல மாணவர்கள் சூரிய உதயத்தை வானில் பார்க்கவில்லை, திரையில்தான் பார்க்கிறார்கள் என்று வருத்தப்படுகிறார். செயற்கையான வாழ்க்கையை இன்று உலகம் எல்லா இடங்களிலும் வழங்கி கொண்டிருக்கிறது. மண்ணில் பிறந்து மண்ணுக்குள் போகிற வரையில் மண் காலில் படாமல் வாழ்கிற தலைமுறை உன்னுடையது. இயல்புக்கு மாறான உலகத்தில் நீ உன்னை கரைத்து கொண்டால் மகிழ்ச்சியின் உண்மையான முகத்தை தரிசிக்காமலே இருந்து விடுவாய். நீ வாழ்க்கையின் சாரத்தை தவறவிட்டு விடுவாய். அருவியை ரசிக்காமல், பூங்காவை நேசிக்காமல் உன்னை இந்த உலகம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வெளியே வா. நீ உன் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தால்தான் முழு நிலவை சரியாக ரசிக்க முடியும். அப்போது உன்னையும் அறியாமல் உற்சாகம் பிறப்பதை உணரலாம் என்கிறார். ஒரு மடலில் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய 3 இடங்களை பற்றி குறிப்பிடுகிறார். முதலாவதாக, நீ அநாதை இல்லங்களை அவசியம் சென்று பார்க்க வேண்டும். அங்கு வசதிகள் குறைவு. கேட்ட உணவை சமைத்து தர அவர்களுக்கு அம்மா இல்லை. வேண்டியதை வாங்கி தர அப்பா இல்லை. யாரோ சமைக்கிற உணவை அவர்கள் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டும். அந்த உணவு அன்புடன் சமைக்கப்படுகிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. வயிறு வலித்தாலோ, கண்ணெறிந்தாலோ, காய்ச்சல் அடித்தாலோ ஆறுதலாக மடியில் கிடத்தி தலைகோதி விட அவர்களுக்கு ஆதரவில்லை. இரவில் பயந்தால் நயமாக 4 சொற்கள் பேச யாரும் இல்லை. வற்புறுத்தி இன்னும் கொஞ்சம் சாப்பிடச் சொல்ல உறவுகள் இல்லை. ஓர் அநாதை இல்லத்தை பார்க்க நேரிட்டால் வாழ்வு குறித்த உன் எண்ணம் முற்றிலும் மாறிப்போய்விடும். அப்பொழுதுதான் குளிப்பது கூட ஆடம்பரம் என புரியும். தண்ணீரின் மகிமை தெரியும். பஞ்சுமெத்தை தேவையில்லை, பாயே பிரமாதம் என புரியும். உணவின் மீது மரியாதை கூடும். பெற்றோர் உன் மீது பொழியும் அன்பின் அருமை தெரியும். யாரையும் எதிர்த்து பேச தோன்றாது. உன் வீடு ஒரு சின்ன சொர்க்கம் என உணர்வாய் என்கிறார். இரண்டாவதாக இவர் குறிப்பிடும் இடம் முதியோர் இல்லம். முடிந்தால் வாரம் ஒரு முறை சென்று அவர்களை பார்த்து பேசிவிட்டு வா. தூரமாக இருந்தால் மாதம் ஒரு முறையாவது செல். அது கோயிலுக்கு சென்று வழிபாடு நிகழ்த்துவதற்கு ஒப்பானது. அவர்கள் உணவை விட உணர்வை பகிர்ந்து கொள்கிறவர்களையே அதிகம் விரும்புகிறார்கள். முதியோர் இல்லங்களுக்கு சென்றால் வாழ்க்கை பற்றிய தெளிவு உனக்கு பிறக்கும். இளமை நிலையில்லாதது, வாழ்க்கை மடமடவென முடிந்துவிடும் என உண்மையை நேரடியாக தரிசிப்பாய். உன் இளமையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் உனக்கு பிறக்கும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் பெற்றோர்களை வயதான காலத்தில் புறக்கணிக்கக்கூடாது என்கின்ற திட மனப்பான்மை ஏற்படும். மூன்றாவதாக நீ செல்ல வேண்டிய இடம் அரசு மருத்துவமனை. வறுமையே ஒரு பிணி, அனைவருக்கும் ஆபத் பாந்தவன் அரசு மருத்துவமனையே. அங்கு அனுமதிக்கப்பட்டவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் மருத்துவர் என்ன சொல்வார் என மணிக்கணக்கில் தவமிருப்பதை பார்க்கலாம். மரணத்தின் இறுதி கட்டத்தில் இருப்பவர்களும் குணமடைந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு வைத்தியம் பார்த்து கொள்ளும்போது அதை காணும் கல்மனமும் கரைந்துவிடும். நீ மருத்துவமனை சென்று வந்த பிறகு உன் உடலை பராமரிக்க கற்றுக்கொள்வாய். அது எவ்வளவு முக்கியம் என உனக்கு தெரிந்துவிடும். மருந்து உட்கொள்ளாமல் வாழும் வாழ்க்கையே மகத்தானது என்ற சூட்சமம் புரியும். நீ நடைப்பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ள துணிவாய். உடலை போற்ற ஆரம்பித்து விடுவாய்.
உடலின் இயக்கம் சற்று பிசகினால் என்ன ஆகும் என்பதை நீ உணரத் தொடங்கிவிடுவாய் என்கிறார் இறையன்பு அவர்கள். இப்போ சொல்லுங்க, வாழ்க்கைங்கிற கல்லூரியில் படிச்சிட்ருக்க நம்ம எல்லோருக்குமானது தானே இந்த நூல்? லைக், ஷேர் டு யுவர் known students and subscribe. Thank you.